நல்லா பொறுன்னு இருக்குது. இப்போ அடுத்தது வெங்காய வத்தல் டேஸ்ட் பண்ணிடலாங்க. வணக்கம், வாங்க. இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் நல்லா இப்போ வெயிலெலாம் அடிக்கும்போது வெயில் சீசனில் வத்தல் வடாம்லாம் போட்டு வைக்கிறது வழக்கங்க. இப்போ இன்றைக்கி நம்ம அக்ஷய் வீட்டு சமையலில் வத்தல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற வத்தல் பார்த்திங்கன்னா, ஒன்று முறுக்கு வத்தல், ஒன்று வெங்காய வத்தல். எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் நாத்தனார்லாம் எப்படி செய்வாங்களோ அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். நல்லா போட்டோன்னே நல்லா பொரியுது. எண்ணெய் காய்ச்சல் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா நமக்கு நல்லா போட்டோன்னே பொரியும். வத்தலும் நல்லா செவராமல் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வருது பாருங்கள். வத்தல் பாருங்கள் நல்லா சூப்பராக பொரிஞ்சிருக்கு. வெங்காய வத்தலுக்கு எண்ணெய் காஞ்சி இருக்கும்போது ஃப்ளேம் வந்து கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேம் வச்சுட்டு அப்போ தான் நல்லா நமக்கு பொரிஞ்சு வரும். பொறுமையாக பொரிச்சிக்கணும் நம்ம. இதுவும் போட்டோன்னே நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். ஃப்ளேம் வந்து என்ன நல்லா காய்ச்சலாக இருக்குது. ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வெங்காயம் இருக்கிற இடத்துல மட்டும் அப்படியே நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். டக்கு நல்லா வாசனையாக வருதுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு மேலே வந்து ஹெல்ப் பண்ண. ஆமாம், பொரிச்சதும் பாருங்கள் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. நமக்கு வத்தல் வந்து செவந்து வரவே இல்லை. இந்த மாதிரி நல்லா பாருங்கள் நல்லா பொறுன்னு இருக்குது. நம்ம போட்ட உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, அளவு கரெக்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் அளவு. இப்போ அடுத்தது வெங்காய வத்தல் டேஸ்ட் பண்ணிடலாங்க. வெங்காய வத்தல் சூப்பராக இருக்குது. ஒரு காரக்குழம்பு வத்த குழம்பு வச்சுட்டு இந்த வெங்காய வத்தல் தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த வெங்காய வாசனையோட நல்லாயிருக்கு. நம்ம வந்து இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி இதை போட்டு வச்சுட்டோம்னா அப்படியே வத்தல் வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெங்காய வத்தல்லாம் மட்டும் ஒரு 6 மாதம் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் சேர்த்துக்கிறதுனால ஒரு வருஷம் இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது வண்டு பிடிக்கும், கொள்ளும். நல்லா காய வச்சு மட்டும் நல்லா ஏர்டைட் பாக்ஸில் ஈரம் இல்லாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வத்தலுக்கு அரிசி பார்த்திங்கன்னா, இப்போ அரிசி வந்து 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். வத்தலுக்கு பொறுத்த வரைக்கும் மாவு பச்சரிசின்னு கடையில் கேட்டு வாங்கினோம்னா நமக்கு சரியாக இருக்குங்க. மாவு பச்சரிசி தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து இதை நல்லா கழுவிட்டு இப்போ இதை ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் ஒரு 1/2 மணி நேரம் போல் 1 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு கீழே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு மேலே இதை மாதிரி துணி போட்டுக்கலாம். துணியை போட்டுட்டு நம்ம வந்து அரிசியை வந்து இதில் அப்படியே கொட்டி காய வச்சிடலாங்க. இதை நான் இப்போ நைட்டு ஃபுல்லும் இதை நான் காய வைக்க போகிறேன். காலையில் எழுந்து இப்போ நைட்டே கூட சில பேர் வந்துட்டு வத்தலுக்கு ரெடி பண்ணி காய்ச்சி வச்சிடலாம். ஆனால் இன்றைக்கி நான் நைட்டு வேலை இருந்துச்சுன்றதுனால காய்ச்சி வைக்கல. அதனால் காலையில் எழுந்து தான் காய்ச்ச போகிறேன். இப்போ அரிசியை வந்து நான் நைட்டே வந்துட்டு நம்ம பச்சரிசியை கழுவி காய போட்டு வச்சுருந்தோங்க. இப்போ அரிசி அப்படியே டேபிள் மேலே நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா காஞ்சிட்ருக்கோம். இப்போ அரிசி உடைக்க போகிறேன்னு சொன்னீங்க. அரிசியை வந்துட்டு இல்லை, எங்கள் மாமியார் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அப்படியே தான் மாமியார் வந்துட்டு இந்த அரிசியை அப்படியே தான் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் மிக்சியில் வந்து ஒரு ஓட்டிக்கு தான் போகிறேன். ஒரு சுற்று விட்டு கொஞ்சம் குருணை மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போட போகிறேன். வத்தல் காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இந்த கப்பால் 1 கப்பு அளவுக்கு தான் அது நான் அரிசி எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு கரெக்டாக அரிசி இருக்கும். 1/2 கிலோ அரிசி தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். இதால் 1. இப்போ தண்ணி இதால் சேர்த்துடலாம். நம்ம 1 2 3 4 5. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க. 1க்கு 5 விட்டுருக்கேன். ஆனால் அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு கப்பு வந்து ஒரு பாத்திரத்தில் சுட தண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். சப்போஸ் நமக்கு அரிசி வேகும்போது சில அரிசி தண்ணி பற்றாமல் கூட போகும். அதை மாதிரி பற்றாமல் போகும்போது இந்த சுட தண்ணியை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஊற்றிக்கலாம். அதனால் அதையும் இந்த பக்கம் ஒரு பக்கம் சுட வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே வந்துட்டு அரிசியை உடைச்சிட்டு வந்துடுறேன் நான். ரொம்ப மாவாட்டம் அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம நொய் அரிசி மாதிரி நம்ம குருணை மாதிரி அப்படியே உடச்சிக்க வேண்டியது தான். சும்மா 2 தடவை பல்ஸ் மோடில் போட்டாவே உடஞ்சிரும். அவங்க எதுக்கு எங்கள் மாமியார்லாம் வந்துட்டு அவங்க உடைக்கவே மாட்டாங்க, அப்படியே முழுசாக தான் போடுவாங்க. அதுவே நம்ம கையாலே நமக்கு 2 நாள் காஞ்சிச்சினாவே அரிசி ஒன்றும் பாதியமாக உடையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ
காரத்துக்கு பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அரிசிக்கு ஒரு 5-6 மிளகா சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்குங்க. இன்றைக்கி நான் ஒரு 7 மிளகா எடுத்துருக்கேன். ஏன்னா மிளகா கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் 7 மிளகா எடுத்துருக்கேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காரம் வந்து கொஞ்சம் வத்தலில் பொறுத்த வரைக்கும் காரம் ரொம்ப அதிகமாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப சப்புன்னு இல்லாமல் கொஞ்சம் திட்டமாக இருந்தாவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ பச்சை மிளகாவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். சில பேர் வந்து வத்தலுக்கு ஜவ்வரிசிலாம் சேர்த்து செய்வாங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு முறுக்கு வத்தலுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி சேர்க்க மாட்டாங்க, வெறும் அரிசி மட்டும்தான் சேர்த்து செய்கிற வழக்கம். அதனால் நான் வெறும் அரிசி மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். அதை மாதிரி முறுக்கு வத்தலுக்கு மிஷினில் போயிட்டு மாவு அரைக்க மாட்டாங்க. அவங்க அப்படியே வீட்டில் கழுவி காய போட்டு அப்படியே தான் காய்ச்சி எடுப்பாங்க. இப்போ தண்ணி சூடாகிட்டே இருக்குங்க. தண்ணியிலே நம்ம வந்துட்டு வத்தலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூனால் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கெலாம் பார்த்திங்கன்னா வாயில் வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு நமக்கு முழுசாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட் சரியாக இருக்கணும்னு நினைக்கும். ஆனால் உப்பு வத்தலுக்கு வந்துட்டு நமக்கு வாயில் வைக்கும்போதே ஒரு 1/2 பங்கு வத்தல் கொஞ்சம் இருந்துச்சுன்னா தான், உப்பு இருந்துச்சுன்னா தான் நமக்கு பொரிக்கும் போது வத்தலுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உப்பு வந்து கரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வத்தலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே கொஞ்சமாக சேர்த்துக்கிறது நல்லது உப்பு. இப்போ தண்ணி கொதிச்சுட்டே இருக்குது. நம்ம கல் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க இந்த அரிசி குருணையை சேர்த்துடலாம். அரிசி குருணையாக சேர்க்கறதுனால நமக்கு மாவாக சேர்த்தா தான் நமக்கு வந்து உருண்டை கட்டிக்கும், மாவை வந்து கரைச்சி ஊற்ற வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம குருணையாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் கொதிக்கும் போது அப்படியே சேர்த்துட்டா மாவு இது வந்து உருண்டை கட்டிக்காதுங்க. இப்போ அரிசி வேகிற வரைக்கும் அப்படியே நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்க வேண்டியது தாங்க. அரிசி நமக்கு வெந்து வரணும். இப்போ நமக்கு நல்லா வந்து நல்லா தலை கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியில் அங்கங்கே படும். கொதிக்கும்போது பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், புதுசாக செய்கிறீங்கன்னா நல்லா தலைன்னு கொதிச்சா மேலே படும். அதை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம அப்படியே கலந்து இன்னும் அரிசி கொஞ்சம் வேகணும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம பச்சை மிளகா விழுதையும் சேர்த்துடலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகா விழுது. இப்போ இங்கே நான் வந்து கட்டி பெருங்காயம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க தண்ணியில். நீங்கள் தூள் பெருங்காயம் போட்டுக்கிறீங்கன்னா அப்படியே போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். திருப்பி கட்டியாக இருக்கானுங்களா? இல்லை, நான் அந்த அடியில் நிற்கிடுவேன், தண்ணி மட்டும் தான் ஊற்ற போகிறேன். பெருங்காயம் பச்சை மிளகா விழுதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா கெட்டியமாக ஆயிருக்கு. சாதம் வந்துடுச்சா? இந்த தான் செக் பண்ணு. உப்புலாம் கரெக்டாக இருக்கானுஜி? இன்னும் கொஞ்சம் அப்படியே வேகணும் நமக்கு. இப்போ மேலே தறி கொதிச்சு மேலே தெளிக்குதுன்னா நமக்கு மேலே அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அப்படியே மூடி வச்சா அரிசி வந்து அப்படியே நமக்கு நல்லா சாதம் வந்து நல்லா புழுங்கிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சுருக்கிற தட்டை திறந்துடலாங்க. ஏற்கனவே நடுவில் ஒரு தடவை திறந்து நான் கலந்து விட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா நமக்கு சாதம் வெந்து நல்லா கெட்டியமாக இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா அப்புறம் ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டுரும் நல்லா. இப்போ இது சாதமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு 1/2 கிலோ அரிசி கிளறதுக்கு 6:30 மணிக்கு வச்சேன். ஒரு 25 நிமிஷம் போல் ஆகிருக்கு முழுசாக அதை வெந்து எடுக்கிறதுக்கு. லெமன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இறக்கிட்டேங்க. ஜீரகம் சேர்க்கணும், அது இன்னும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஏன்னா சூட்டோடு சேர்த்தா அந்த ஜீரகத்தோடைய கலர் போயிட்டு அப்படியே அந்த வத்தலில் உட்காந்து வத்தல் வந்து செவந்துடும். இப்போ இங்கே வந்துட்டு இந்த 1/2 கிலோ அரிசிக்கு இந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சப்பழ சாறு எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே பிழிஞ்சிக்கலாம். இதில் கொட்டையெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ பிழிஞ்சிட்டு இறக்கி வச்சுட்டு சாறு பிழிஞ்சிக்கலாங்க. இப்போ இதை ஆற வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இதை அப்படியே குக்கரில் இப்படி ஆறிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இறக்கி வச்சு ஒரு 4-5 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. இப்போ நம்ம இதில் ஜீரகம் சேர்த்துடலாம். இப்போ 1/2 கிலோ அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். ஜீரகம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடலாம். இது அப்படியே ஒரு தட்டில் கொட்டி இப்போ ஆற வச்சிட்டோம்னா சீக்கிரமாக ஆறிடும் நமக்கு. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மேலே பிழியறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் வெங்காய வத்தலுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன். அதையும் அரிஞ்சு கட் பண்ணி மாவோட நம்ம கலந்துக்கலாம். அது கில்லு வத்தலுக்கு வெங்காய கில்லு வத்தல் நான் இந்த ஆற வச்சு எட்டுனுட்டு வந்தா ஆற வச்சாச்சு. இப்போ நல்லா திட்டமாக இருக்குது பாருங்கள். இப்போ தண்ணி வந்து நம்ம 5 விட்டோம் இல்லைங்களா, அதான் தண்ணி. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி கொதிக்க வச்சேன்ல, அதில் 1க்கு 5 தான் தண்ணி விட்டேன்.
இப்போ வெங்காயமும் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை. இதை ஃபஸ்ட்டு நல்லா கையில் பொடிசாக வந்து நசுக்கி பிசைஞ்சிக்கலாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆற வச்சு எட்டணும் தெரியுமா? அது யார் நீங்கள்? நான் ஆற வச்சா ஷோஃபாவில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காருங்க அவர். ஆளுக்கு ஒன்று ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும், அதனால் தூங்குற வேலை பார்க்குறாரு. இப்போ இந்த குக்கர்லேயே இதில் இருக்கிற இந்த மாவை எடுத்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாங்க. வெங்காயம் வந்துட்டு ஆற வைக்க ஒரு லேசாக ஒரு கதகதப்பு இருந்தால் சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம சூட்டோட வெங்காயம் சேர்த்தோம்னா நமக்கு வத்தல் வந்து செவந்துடும். அதனால் இதில் வேணும்னா பொடிசாக கட் பண்ணி நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கருவேப்பிலலாம் சேர்க்கல. வெங்காயம் இப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய தான் இருக்காது, இன்னும் கொஞ்சம் மாவு கூட நான் போட்டுக்கிறேன். வெங்காயம் சேர்த்து இப்போ நம்ம வெங்காய வத்தலுக்கு கலந்து வச்சிட்டோம். இப்போ வத்தலுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோங்க. மாடியில் போயிட்டு புளிய வேண்டியது தான். இப்போ புளியறதுக்கு அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முறுக்கச்சி வச்சுருப்பாங்க. முறுக்கச்சிக்கு வத்தலுக்காகவே ஒரு அச்சி ஒன்று நல்லா பெருசாக அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி செஞ்சு கடையில் வாங்கி வச்சுப்போம் வீட்டில். அப்போலாம் இப்போ சரி இப்போ எல்லாம் வந்துட்டு யூடியூப்லேயே ஆகட்டும் ஈஸியாக எல்லாம் கவரில் போட்டு எல்லாம் ஈஸியாக பிழிஞ்சு இழுத்துடுறாங்க. சரி அது என்ன முறுக்கச்சுன்னா ஒரு தடவையும் நம்ம போட்டு திரும்பியும் மாவை போட்டு திரும்பியும் வந்துட்டு பிழிஞ்சு திரும்பி எடுக்கணும். இதுனா கவரில் அப்படியே கரண்டியால் போட்டு அப்படியே ஈஸியாக பிழிஞ்சிடலாம். அதனால் இந்த ஹோல்ஸ் வந்து இந்த இடத்துல கட் பண்ணி கவரில் இந்த மூலையில் கவர் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இதில் பிழிய வேண்டியது தான். இப்போ நம்ம வத்தல் போடுற துணியை வந்துட்டு நம்ம தண்ணியில் நனைச்சி நல்லா புழிஞ்சு தண்ணியை நல்லா ஒட்ட புழிஞ்சு ஈர துணியாக தாங்க இருக்கணும். வத்தலுக்கு ட்ரையாக இருக்கக்கூடாது துணி. இது வந்து பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நான் மாடிக்கு வந்திருக்கேன். மாடியில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு டேப் கட்டிலில் தான் வத்தல் போட போகிறேன். ஏன்னா கீழே எங்களுக்கு வந்து கூலிங்க்காக பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம். அப்போ வந்து சூடு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஏறாது தரையில். அதுக்காக தான் சரின்னு சொல்லிட்டு டேப் கட்டில். இது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு மண்ணெலாம் தூசிலாம் வந்து பறந்து வராது. ஒரு ஹைட்டான சர்ஃபேஸில் நம்ம ஏதாவது ஒரு கட்டை மேலேயோ இந்த மாதிரி டேப் கட்டில் ஏதாவது விரிச்சு போடும்போது பார்த்திங்கன்னா தூசி மண்ணெலாம் வந்து நமக்கு பறந்து வராமையும் இருக்கும். இங்கே வத்தலை வீடியோ எடுக்க சொன்னால் ஒருத்தர் இங்கே மாடியில் இருக்கிற செடியெல்லாம் பூவெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ இது வந்து பாரிஜாதம் பூ பார்த்திங்கன்னா பூத்து இருக்குது. செடிலாம் இப்போ பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி கிடையாது, மெயின்டைன் பண்ணுறதே குறைஞ்சி போச்சு. அதனால் கொஞ்சம் லிமிட்டாக தான் இருக்குது செடியெலாம். அதுவும் இப்போ வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றதுனால ரொம்பவே செடிகள் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இப்போ வந்துட்டு நான் வந்து இப்போ ஒரு கவரில் வந்துட்டு நான் வந்துட்டு வத்தலுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்த மாவை முறுக்கு வத்தல் புழியறதுக்கு மாவு போட்டிருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் பேக்கெட் நான் வந்து ஏற்கனவே வந்து ப்ரெஸ் டைப் பேக் எடுத்தேன். அது வந்துட்டு ரொம்ப கிழிஞ்சிருச்சு, போட்ட உடனே மாவு போட்ட உடனே கிழிஞ்சிருச்சு. அதனால் இந்த மாதிரி எண்ணெய் கவர் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா நமக்கு சூப்பராக இருக்குது. இந்த கவரில் போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துட்டே வர வேண்டியது தாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. இதை மாதிரி கொஞ்சம் சப்போஸ் நமக்கு கொஞ்சம் கெட்டியமாக மாவு வந்து வத்தல் மாவு ரொம்ப கெட்டியமாக இருக்குதுன்னா கொஞ்சமாக அப்படியே தண்ணியை தெளிச்சுட்டு அப்படியே நமக்கு வந்து லூஸ் பண்ணிவிட்டு இதில் போட்டோம்னா நல்லா ஈஸியாக இன்னும் இழுக்கிறதுக்கு நல்லாவே வரும். நான் போட்டது கரெக்டாக இருந்துச்சுங்க. வேணா நான் என்ன பண்ணேன், கையில் தண்ணி நினச்சிட்டு அப்படியே மாவை எடுத்து போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, பதம் கரெக்டாக. இந்த செம்பருத்தி செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் ஃபுல்லும் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நல்லா துளிர் வச்சுட்டு இப்போ பூ பூக்க நல்லா ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா இது வந்து ஆல் ஸ்பைசஸ் செடி, அப்புறம் எங்கள் வீட்டு தேன் பெட்டி. நான் ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன், அவர் ஒரு வேலை பார்த்துட்டுருக்கார் வீடியோ அந்த செடிங்களை போய் வீடியோ எடுத்துக்கிட்டு. இப்போ முறுக்கு வத்தல் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு போட்டு முடிச்சிட்டேங்க. அடுத்தது கிள்ளு வத்தல், வெங்காய வத்தல். அப்படியே மாவை வந்து கையில் எடுத்துகிட்டு கிள்ளி வைக்க வேண்டியது தான். நல்லா ஒரு ஸ்டூல் ஒன்று போட்டுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால் ஒரு ஸ்டூல் போட்டு நல்லா உக்காந்துட்டேன். நமக்கு கையில் தண்ணியை கையில் நினச்சிட்டு நம்ம கிள்ளி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வரும். அது மாதிரி கையில் ரொம்ப ஒட்டிக்காது. அதுக்காக தான் இந்த கட்டிலில் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மாவுக்கு கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. இப்போ நான் காலையில் காய வச்சது சாயந்தரம் போல் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா மடித்து துணியை வந்து நல்லா அப்படியே மேலேருந்து மடித்து கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அப்படியே நம்ம பேக் சைட் பின்பக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே தண்ணியை வந்து தெளித்து வச்சிடலாம். அதை ஈரம் பண்ணிட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நினச்சி வச்சுட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் போல் ஆயிடுச்சு. அது உடனே இப்போ அப்படியே நமக்கு எடுக்கிறதுக்கு அப்படியே சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதை மாதிரி எல்லா வத்தலையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், அப்படியே நீட்டாக நல்லா ஒரே இதுலேயே அப்படியே சர்ற நீட்டாக வந்துடுச்சு, அப்படியே அழகாக.
இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காய வத்தலையும் எடுத்துடலாம். வெங்காய வத்தல் அப்படியே தண்ணியை தெளிச்சுட்டு அப்படியே எடுத்தோம்னா நல்லா கையில் சூப்பராக எடுத்துக்க வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா வத்தலையும் துணியிலேருந்து எடுத்துட்டேங்க. இப்போ ஒரு இதில் வெங்காய வத்தல் வச்சுருக்கேன், ஒரு இதில் முறுக்கு வத்தல் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு 4-5 நாள் திரும்பியும் அப்படியே நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். இப்போ நல்லா காய வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ முறுக்கு வத்தலும் வெங்காய வத்தலும் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நம்ம வந்துட்டு வெங்காய வத்தலை இன்னும் 2 நாளைக்கு, இப்போ முறுக்கு வத்தல் ஒரு 4 நாளைக்கு காய வைக்கிறோன்னா வெங்காய வத்தல் கொஞ்சம் கூட காய வச்சிடணும். ஏன்னா நம்ம கிள்ளி வைக்கிறதுனால வெங்காயம்லாம் இருக்கிறதுனால கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 5-6 நாளைக்கு காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணோம்னா நல்லாவே இருக்கும். இப்போ வாங்க இப்போ பொரிச்சிடலாம். ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, நம்ம போட்டுடலாம். நல்லா போட்டோன்னே நல்லா பொரியுது. எண்ணெய் காய்ச்சல் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். வத்தலும் நல்லா செவராமல் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வருது பாருங்கள். இப்போ வத்தல் வந்து சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா பாருங்கள், நல்லா பொறுன்னு இருக்குது. நம்ம போட்ட உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, அளவு கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் அளவு. நீங்களும் அதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.